கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் கடந்த 30ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 40 வயது மதிப்பிடத்தக்க பெண் யானை கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு வனத்துறையினர் 5 நாட்கள் சிகிச்சை தொடர்ந்து அளித்து வந்தனர். இதனிடையே தாயுடன் இருந்த 3 மாத குட்டி யானையை வனத்துறையினர் பராமரித்து வந்த நிலையில் அந்த குட்டி யானை தாயை பிரிந்து அதன் கூட்டத்துடன் சென்றது. இதனை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் உடல்நலம் தேடிய தாய் யானை மீண்டும் அதே வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இந்த நிலையில் கூட்டத்துடன் சுற்றி வந்த குட்டி யானையை கூட்டத்தில் இருந்து பிரித்து தனியார் தோட்டத்திற்குள் சுற்றி வந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற வனத்துறையினர் தாய் யானை இருக்கும் மருதமலை வனப்பகுதியில் யானை மடவு அட்டக்கல் வனப்பகுதி கொண்டு வந்தனர். குட்டி யானையை தாயுடன் சேர்க்க பல கட்ட முயற்சிகள் தோல்வியில் முடிவந்த நிலையில் அதே வேளையில் மற்றொரு கூட்டத்தில் இருக்கும் பெண் யானையும் சேர்க்கவில்லை. நேற்று 2 முறை முயற்சி செய்தும் தாய் யானை குட்டியை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளவில்லை. இதனால் குட்டி யானையை மீண்டும் சேர்ப்பதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த யானைக்குட்டியை சிகிச்சை மற்றும் பராமரிப்புக்காக முதுமலை யானை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டது. முன்னதாக மருதமலை வனச்சரகத்திற்கு கடந்த 2 நாட்களாக குட்டி யானையை பராமரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதுமலை யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த 10 நாட்களாக தாயுடன் குட்டியை சேர்க்கும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இருந்த போதிலும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தாய் யானையை தற்போது நிலையில் முன்னேற்றம் உள்ளது. அதே நேரத்தில் குட்டியையும் முகாமிற்கு கொண்டு சென்ற நன்றாக பராமரிக்க முடியும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 10 நாட்களாக இரவு பகல் பாராமலும் தொடர்ந்து யானையை இணைக்கும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினரை அனைவரும் சிறப்பாக பணியாற்றியதாக அப்பகுதி மக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் நன்றி கூறி வருகின்றனர். மேலும் குட்டி யானையை அதன் தாய் யானை ஏற்க மறுத்ததாக வனத்துறையினர் கூறி வரும் நிலையில் இந்த சம்பவம் வன ஆர்வலர்கள் மத்தியில் மற்றும் பொதுமக்கள் வன ஆர்வலர்கள் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.